அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு வியாழக்கிழமைங்க. சரி, பாபாவுக்கு ஒரு ஸ்வீட் பூந்தி பண்ணலாம். சாய் பாபாவுக்கு பிரசாதத்துக்கு. சரி, அப்படியே அதை வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு ஸ்வீட் பூந்தி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஃபுல் 1 கப்பு கடலை மாவு. இப்போ இந்த கடலை மாவை நம்ம ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு போடலாம். இப்போ இந்த கடலை மாவை ஜலிச்சுக்கலாங்க. ஜலிக்கும் போது என்னதான் நம்ம வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி, அது கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, அதில் சிறு சிறு குருணை இருக்குங்க. அந்த குருணை இருந்தால் நம்ம பூந்தி சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. அதனால எது பண்ணாலுமே, ஸ்வீட்ஸ் எது பண்ணாலுமே நம்ம ஜலிச்சு பண்ணோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஜலிச்சுக்கலாம். இப்போ ஜலிச்சாச்சுங்க. இப்போ இதில் இந்த பாருங்க, இவ்வளோ குருணை இருந்தது. அதனால் நல்லா க்ளீனாக ஜலிச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, இது வறுக்காத அரிசி மாவு, கடை அரிசி மாவு, அதை போடுறேங்க. 1/4 கப்பு போதும். கொஞ்சம் பூந்தி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூந்தி மாவு பதத்துக்கு பூந்தி ஊற்றுற பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். நான் விஸ்கர் வச்சுருக்கேன். விஸ்கர் வச்சு விஸ்கரில் கலந்தோம்னா கொஞ்சம் கட்டிகள் இல்லாத கரையும். விஸ்கர் இல்லைன்னா கூட நீங்கள் கையால் கரைச்சி விட்டாலும் நல்லா கட்டிகளே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்களா, எவ்வளோ கடலை மாவு இருந்தது. தண்ணி ஊற்றினோடனே எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க. கடலை மாவு மட்டும் அந்த மாதிரி தான். நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ கரைச்சிட்டோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் சோடா மாவு போட்டோம்னா பூந்தி கொஞ்சம் ரவுண்டாக வருங்க. நல்லா இல்லைன்னா சப்பையாக வரும். அதுக்காக நம்ம சோடா மாவு போடணும். சோடா மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கலந்தாச்சுங்க. இதை பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் கோட்டார மாதிரி நம்ம கலந்துக்கணும். மாவு அந்த மாதிரி கோட் ஆகணும். இப்போது இது இப்படியே இருக்கட்டும். இது மற்ற ப்ராசஸை பார்க்க. இப்போது நம்ம கடையிலெல்லாம் பூந்தி கலர் கலராக இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்வீட் பூந்தி. அதுக்காக நம்ம இப்போ இந்த மாவை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு 3 கரண்டி ஊற்றுறேன். இதில் ஒரு 3 கரண்டி. அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம கலர் போட்டுக்கலாம். இது ஃபுட் கலருங்க. இது க்ரீன் கலர். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் வெறும் மஞ்சள் பொடி மட்டும் கூட போட்டுட்டு, இல்லை கேசரி கலர் கூட போட்டுட்டு நீங்கள் வெறும் ஒரே கலராக கூட நீங்கள் பூந்தியை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இப்போது இதில் ஒரு கிண்ணத்தில் நான் க்ரீன் கலரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு
நம்ம நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாங்க. நான் வந்து கொஞ்சம் கடை இதில் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒன்றுத்தில் க்ரீன் கலர், இதில் வந்து இது வந்து ராஸ்பெரி ரெட் கலர், ராஸ்பெரி ரெட் கலர், இது ரெட் கலர் ஒரு 4 ட்ராப் போடுறேன், 5 ட்ராப். அதையும் நம்ம கலந்துக்கலாம். கழுவிட்டு வந்தேங்க, கழுவிட்டு வந்து இதை கலந்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதில் நம்ம வந்து லெமன் எல்லோ, இந்த ஒரே கலர் கூட நீங்கள் போட்டு கூட செய்யலாங்க. நான் சரி நம்ம கடை இது வரணும் அப்படின்றதுக்காக அவ்வளோதாங்க. இப்போது 3 கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூந்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் கரைச்சி வச்சுருக்க பூந்தி மாவை பூந்தியாக போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பூந்தி கரண்டிங்க, இதில் தான் இப்போ தேய்க்க போகிறேன் நான். இப்படி வச்சு இப்படி தேய்ச்சோம்னா அழகாக பூந்தியாக விழுந்துடும். பாருங்க. இது லட்டுக்கு மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டே எடுக்கணுங்க. லட்டுக்கு வந்து நம்ம ஹாஃப் பதத்துலவே எடுத்துருவோம். லட்டு பிடிக்கிறதுக்கு அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். அந்த ஜீராவை நல்லா இழுக்கும். இது கூட ஜீரா இழுக்குங்க, அதனால் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ கலர் பூந்தி. கொஞ்சம் பொரிஞ்சு அந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துடலாங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும், அதுக்கு தான். பாருங்க இப்போவே நல்லா கிறிஸ்பியாக சத்தம் கேட்குது. இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இந்த எல்லோ கலர் பூந்தியை ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எல்லோ பூந்தி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் பூந்தி, இந்த க்ரீன் கலர் மாவு, இப்போது இதை பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வாவ் சூப்பர். இது வந்து பிராண்டட் தாங்க. இந்த கலர் வந்து பிராண்டட் ஃபுட் கலர்ஸ். இது வந்து சாதா சீதா கலர் கிடையாது. அதனால பயம் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாதுங்க. புராமியோன்றது ஒரு பிராண்டட் கம்பெனி.
அதில் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஃபுட் கலரு. அதனால் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தியாகவே விழுந்துச்சு பாருங்கள். நல்லா கடையிலெல்லாம் பெரிய பெரிய பூந்தியாக தானே இருக்கும். நாங்கள் இருக்கும்போது பூந்தி கலர் பூந்தி வந்து நல்லா இவ்வளோ பெரிய பூந்தியாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய பூந்தியாக இருக்கும். இந்த தையல் எல்லாம் அதில் தான் கட்டி கொடுப்பாங்க கேட்டோம்னா. அப்போ பிளாஸ்டிக் எல்லாம் கிடையவே கிடையாது. எது வாங்கினாலும் நம்ம அந்த ஸ்வீட் கடையில் போய் கேட்டோம்னா எல்லாமே வந்து தையல் இலையில தான் கட்டி கொடுப்பாங்க. அழகாக எடுத்துகிட்டு வந்து அழகாக ஒன்று ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் கலர் கலராக. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எதுவுமே இலையே கிடையாதே. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் மயமாகி போச்சு. இப்போ பாருங்க, இதே மாதிரி கிரீன் பூந்தியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி கிரீன் பூந்தியும் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெட்டு இல்லைன்னா பிங்க்கு என்ன வருதோ பார்க்கலாம் சுடும்போது, அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பிங்க் கலரில் தாங்க வந்திருக்கு, ரெட்டு வரல, பர்ஃபெக்ட் ரெட்டு வரல. அது கடலை மாவு எல்லோ கலர் இல்லைங்க, அதில் இந்த கலர் சேரும்போது நமக்கு கலர் மாறிடுது. இப்போது இந்த பாருங்க, பிங்க் கலரில் தான் பூந்தி வந்திருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒரு கலர், லெமன் எல்லோ, க்ரீன் அண்ட் பிங்க். இதே மாதிரி அந்த பிங்க் பூந்தியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இதுவும் பெருசாக விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு தடவை ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போல இருக்கு மாவு, பெருசாக விழுது. பரவாயில்ல, பூந்தி தானே, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு பாபாவுக்கு, அதுக்கப்புறம் தான். இந்த பாருங்க, பிங்க் கலர் பூந்தி. இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, டேஸ்டி பூந்தி மட்டும் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணிக்கணும், சர்க்கரை பாகு ரெடி பண்ணி அதை போடணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், 3 கலர், சூப்பராக. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த கப்பால் நம்ம வந்து 1.25 கப்பு மாவு எடுத்திருக்கோம். அதாவது 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு வந்து 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம் இல்லைங்க, அதே அளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். போதும், அந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். இது பூந்தி தானே, அதனால் கொஞ்ச நேரம் ஊறினா போதும். இந்த பூந்தி பாருங்க, 1/2 கப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் முக்கால் கப்பு தண்ணி. இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க.
இப்போ சர்க்கரை கரைஞ்சி நமக்கு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நமக்கு நல்லா அந்த கொதி வந்து அதுக்கப்புறம் ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வெயிட் பண்ணுவோம். ஏலக்காய் தூளை ரெடி பண்ணிப்போம். இப்போ பாகு செக் பண்ணி பார்க்கலாங்க வந்திருக்கான்னு. இன்னும் வரல. ஒரு 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 கம்பி மாதிரி வந்து உடையுது. இது அப்படியே நிற்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்பதான் வந்து நம்ம பூந்தி போட்ட உடனே அந்த இது வந்து கொஞ்சம் பூக்குங்க. அந்த ஜீரா வந்து கொஞ்சம் பூத்த மாதிரி வரும். இப்பவே போட்டோம்னா அது பூந்தியெல்லாம் பத பதன்னு ஆயிட்டு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிடும். அதனால அந்த பதம் வரணும். இப்போ வந்து உடையுது. வரல. வந்து உடையுது. பிசு 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 பிசுப்பு பதம் இப்போ. இப்போ பாருங்க. ஸ்டிங் நிக்குதா? இதுதான் பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஏலக்காய் தூள். மிக்சியில் ஒரு 4 ஏலக்காவை சர்க்கரை போட்டு இது பண்ணியிருக்கேங்க. ஏலக்காய் தூள். இப்போ நம்ம இந்த பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இந்த சூட்லவே போட்டுருங்க. அப்போது உங்களுக்கு நல்லா அந்த சர்க்கரை பாகு இந்த பூந்தி நல்லா இழுத்துக்கும். இதுக்கு வந்து இந்த பூந்திக்கு வந்து ரொம்ப உள்ளெல்லாம் இழுத்துக்க தேவையில்லைங்க. மேலே கோட் ஆனால் போதும். நமக்கு வந்து ஸ்வீட் பூந்தி மீட்டா பூந்தி வந்து மேலே கோட் ஆகி இருந்தால் போதும். ஸ்வீட்டாக சாப்பிடும்போது நமக்கு பூந்தி லட்டில் தான் வந்து உள்ள இறங்கி இருக்கணும் பூந்தி. இதுக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பூந்தி உடையாம. இப்பவே பூத்துடுச்சு பாருங்க சர்க்கரை. அதுதான் பர்ஃபெக்ட். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் நட்ஸு நெய்யில் தாளித்து கொட்டலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது வந்து ஒரு 20-25 முந்திரி பருப்பு இருக்கும். அதை சின்ன சின்னதாக உடிச்சு வச்சுருக்கேன். இது திராட்சை. இது வந்து சாரப்பருப்பு, வெள்ளரி விதை. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூந்தியில். இது எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டு பொரித்து அதில் பூந்தியில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும், நெய் காயட்டும், அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போடலாங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி கொஞ்சம் பாதி பொரிஞ்ச உடனே நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே திராட்சை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முந்திரி கரிஞ்சு போயிடும். திராட்சை வந்து பல்ஜாயிடும். திராட்சை சீக்கிரம் பல்ஜாயிடும். இப்போ திராட்சையை போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க. ஃபுல்லாக இதில் கலந்து விட்டுட்டோம்னா இந்த திராட்சையும் முந்திரியும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். டேஸ்டி கலர் பூந்தி, கலர் ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ரெசிபி. நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். இது இப்போ குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல இதில் கடலை மாவு அரிசி மாவு தானே இருக்குது. கலர் வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் கலர் போட்டது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.